பிஜேபியில் புகைச்சல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில திரு சந்தோஷி தலைமையில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கல, சரிங்களா? ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் எப்படி கலந்துக்கூடாரு? யாரா யோசிக்கிறீங்களா? ஒரு கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊடகங்கள்ல அந்த யூகங்களையும் வியூகங்களையும் பொருளிகளையும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எப்படியாவது டேமேஜ் பண்ணிருங்கிற ஒரு நோக்கத்தோட அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துட்டார்ல. அதான் கேக்குறேன். பிஜேபியால புறக்கணிக்கப்படுறாரு அண்ணாமலை, எப்படி ஆர்எஸ்எஸ் கூட கலந்துக்கூடாரு? அது லாஜிக் வேண்டாமா? நீங்க யோசிக்க வேண்டாமா? ஆர்எஸ்எஸ் சொல்றத பிஜேபி கேட்குமா கேட்காதாங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, எப்படி அழைக்காம கலந்துக்கிறாங்க? எத்தனை பேர் கலந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பிஜேபி தலைவர் சொல்லுங்க? முக்கியமான சில பேர் 13 பேர் ஆர்எஸ்எஸ் அழைத்தவர்கள், எல்லாரும் கிடையாது. அப்ப பிஜேபியால அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறாருன்னு ஆர்எஸ்எஸ் எப்படி இங்க கூப்பிடும்? இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேது? ஏன் யாருமே யோசிக்கும்? கேள்வி வைக்கணும், பொருளி வைக்கணும், அடிச்சுட்டே போக வேண்டியதானே. வாய்க்கு வந்தாலும் பொருள் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பேசாங்கன்னா எல்லாம் பேசிட்டு போயிடலாமா? பிஜேபி அண்ணாமலையை புறக்கணிக்குது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எப்படி சேர்க்கும்? அவர் ஆர்எஸ்எஸ்காரரா?